மக்களே, டிவிகே விஜய் அவர்கள் இந்த கரூர் ஸ்டாம்பீடு ஏற்பட்ட பிறகு டிவிகே விஜய் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு பொதுவெளிக்கு வரல. ஸோ கட்சி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், எந்த விஷயத்தையும் அவர் வந்து பொதுவெளியில வந்து பேசாம இருந்தாரு. இப்போ மகாபலிபுரத்துல வந்து அந்த கரூர் ஸ்டாம்பீடு சார்ந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபேமிலிஸ வந்து மீட் பண்ண பிறகு, அந்த கட்சி சார்ந்த நகர்வுகள் டிவிகே லேட்டஸ்ட் அப்டேட் வந்து இப்ப வந்திருக்குங்க. அது வந்து ஒண்ணு ஒண்ணா உங்ககிட்ட சொல்லிடுறேன். முதல்ல இந்த கரூர் ஸ்டாம்பீட் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதுல வந்து 41 நபர்கள் வந்து இறந்தாங்க இல்லையா? அந்த சமயத்துல டிவிகே சார்ந்து நிறைய நிர்வாகிகளை வந்து கைது செஞ்சாங்க. அந்த சமயத்துல வந்து டிவிகே சைட்ல இருந்து இந்த வக்கீல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. சோ அட்வொகேட்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. இப்போ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா பனையூர்ல வந்து டிவிகே நிர்வாகிகள் சார்ந்து ஒரு பொதுக்குழு என்பது கூட்டப்பட்டிருந்தது. அது வந்து விஜய் அவர்கள் மட்டும்தான் கலந்துக்கல. மிச்சம் பெருந்தலைகள் எல்லாமே அந்த பொதுக்குழுவுல டிவிகே பெருந்தலைகள் எல்லாருமே கலந்துக்கினாங்க. சோ அந்த சமயத்துல வந்து இந்த அட்வொகேட் குழுவை வந்து நியமிச்சிருக்காங்க. சோ இனிமே இந்த கைது சார்ந்து டிவிகே நபர்கள் அந்த நிர்வாகிகள் கைது சார்ந்து ஏதாச்சும் ஏற்பட்டதுன்னா சோ அதற்கு வந்து வக்கீல்களை வந்து அட்வொகேட்ஸை வந்து கரெக்டா சரியான சமயத்துல வச்சிருக்கணும் அப்படின்ட்டு இப்ப வந்து நிறைய வக்கீல்களை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி இந்த எக்ஸ் வலைதளத்துல விதை நெல் வந்து ஏற்படுது, டெல்டா பகுதியில வந்து விவசாயிகளுக்கு வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சோ இது போன்ற பிரச்சனைகள் வந்து இப்ப வந்து சோசியல் மீடியாவின் வாயிலாக ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது டிவிகே தலைவர் விஜய் அவர்களும் அவருடைய எக்ஸ் வலைதளத்துல எக்ஸ் போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. அதுல வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு வந்து ஆதரவாகவும் அவரு வந்து டிஎம்கே கட்சியை வந்து விமர்சிச்சு அவர் வந்து அதுல வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து விமன்ஸ் வேர்ல்டு கப் நடந்தது இல்லையா? அதுல வந்து இந்தியன் டீம் வந்து ஜெயிச்சது. அதுக்கு வந்து பாராட்டுகளை வந்து போட்டிருக்காரு. தமிழ்நாடு நாளுக்கு வந்து வாழ்த்துக்களை போட்டிருக்காரு. அதுலயும் டிஎம்கே வந்து விமர்சனப்படுத்தியிருக்காரு. சோ அதை தாண்டி இந்த சார் அப்படின்ற ஒரு எலெக்ஷன் சார்ந்த ஒரு நகர்வு என்பது இனிஷியேட் எடுக்கிறாங்க. சோ அதற்கு வந்து இப்போ டிஎம்கே ஐ திங்க் ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அப்போசிஷன் தான் சொல்றாங்க. அதற்கேற்பவாறு அனைத்து கட்சி கூட்டம் என்பது கூட்ட போறாங்க. சோ அதன் சார்பாக கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து சில அழைப்புகளை வந்து விடுத்திருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட். அதுல வந்து டிவிகேவையும் அவங்க வந்து சேர்த்து வந்து கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடந்தது. அதை வந்து டிவிகே கலந்துக்கிட்டு சோ அது வந்து ஒரு பேசுபொருளாகி இருந்தது. அதுல வந்து என் ஆனந்த் அவர்கள் வந்து பேசியிருக்கக்கூடிய விஷயங்களும் அந்த டைம்ல வந்து வைரலா இருந்தது. இப்போ திருப்பியும் இந்த சார் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எதிர்த்து சோ அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டி அவங்க வந்து அதை பற்றி விவாதிக்க போறாங்க. சோ அது சம்பந்தப்பட்ட செய்திகளும் சோசியல் மீடியாவின் வாயிலாக என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்போ மதுரையில விஜய் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப மதுரையில வந்து டிவிகே அலுவலகம் என்பது புதிதாக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம இப்போ டிவிகே நபர்கள் அந்த நிர்வாகிகள் எல்லாருமே வீடு வீடாக சென்று சோ எல்லாரையும் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்களை. இதை தாண்டி என்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது அதாவது விஜய் அவர்கள் வந்து இந்த கரூர் ஸ்டாம்பீட்ல இந்த கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்டவர்களுடைய ஃபேமிலி வந்து மகாபலிபுரத்துக்கு வர வச்சு பேசினார் இல்லையா? சோ அதை சம்பந்தப்படுத்தி 4 வாய் 4 விதமாக பேசிக்கிட்டு இருக்கு. சோ அதை வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை வந்து உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். அதாவது விஜய் அவர்கள் வந்து மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில அந்த கரூர் வெக்டிம்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த ஃபேமிலிஸை வந்து மீட் பண்ணி காலில் விழுந்தாரு, அழுதாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பகிரப்பட்டது. சோ அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து விஜய் அவர்களே கிடையாது. விஜய் அவர்கள் மாறி இருக்கக்கூடிய இன்னொரு நபர் தான். அவர் தான் கால்ல விழுந்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் வந்து வைஷ்ணவி அவர்கள் டிவிகேல இருந்து அவங்க இப்ப போய் டிஎம்கேல வந்து ஜாயின் ஆயிட்டாங்க. சோ அவங்க வந்து ஒரு ஏஐ வீடியோ வந்து ஷேர் பண்ணாங்க. சோ அந்த வீடியோல என்ன பார்க்க முடிஞ்சதுன்னா, சோ இந்த கரூர் ஸ்டாம்பீட்ல இறந்தவங்க மொத்த பிணங்களும் அப்படியே இந்த மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய விடுதியில வந்து போறதாகவும், அங்க வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாம பாட்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பிணங்களை பிடிச்சு அவர் வந்து அழுது நடிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு ஒரு ஏஐ வீடியோ சித்தரிச்சு வந்து போட்டிருக்காங்க. அதற்கு வந்து டிவிகே தொண்டர்கள் மத்தியிலையும், அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் இப்ப வந்து பயங்கரமான ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுருக்கு. அந்த அளவுக்கு அவங்க வந்து இப்ப திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்ப டிவிகே கட்சியில இன்னொரு பெண் நிர்வாகி வந்து இணைந்திருக்காங்க. அந்த பெண் நிர்வாகியோட ப்ரொஃபைல் வந்து ரொம்ப வெயிட்டான ஒரு ப்ரொஃபைலுங்க. சோ அவங்க அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில எல்லாம் படித்து வந்திருக்கக்கூடிய அந்த பெண். சோ அந்த பெண் வந்து இப்ப டிவிகேல வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்க எதற்காக சேர்ந்திருக்காங்க டிவிகேல அப்படின்ட்டு அவங்களே பேசி ஒரு விளக்க வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அதே சமயத்துல வந்து இந்த பெண் நிர்வாகிகள் டிவிகேலன்னு சொல்லும்போது அது வந்து ரீசென்ட் டைம்ல எந்த அளவுக்கு வந்து கான்ட்ரோவர்ஷியலா போயிட்டு இருக்கின்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வைஷ்ணவி அப்படிங்கிற பெண் வந்து டிவிகேல இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு போனாங்க. சோ இது போன்ற விஷயங்களும் வந்து போயிட்டு இருக்கு. அதனால இதையும் நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய கிரேஸ் வந்து சின்ன பசங்க மத்தியில எந்த அளவுக்கு இருக்கு. சோ அந்த கிரேஸ் வந்து இப்ப என்னவா மாறி இருக்குன்னா, அதாவது ஸ்கூல்ல வந்து சில ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். சில தலைவர்களுடைய பிறந்தநாள் வரும்போது அங்க மேடை ஏறி சில பேர் வந்து பேசுவாங்க. சோ விஜய் அவர்களைப் போல ஒரு வேடம் அணிந்துகிட்டு ஒரு சின்ன பையன், ஒரு ஸ்கூல் பையன் மேடையில நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். விஜய் அவர்களுடைய வசனங்கள் பேசிக்கிட்டு இருக்கான். அரசியல் சார்ந்து அவர் என்னென்ன பேசியிருக்காரோ அதெல்லாம் பேசியிருக்கான். சோ இதெல்லாம் தூக்கி போட்டு இப்ப விர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா எங்களுடைய தலைவர்களுடைய பேச்சினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு பாத்தீங்களா அப்படின்ட்டு அந்த சிறுவன் பேசியிருக்கக்கூடிய வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. எனிவே நண்பர்களே, விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சோ உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. முக்கியமானது.